நானும் பாடுபடுறேன் பாடுபடக்கூடாது. உங்களுடைய பாடுகள் சரியான பாடுகளாக இருக்கும். எப்படியும் பாடுபட்டு தான் ஆக போகிறோம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் ரட்சிக்கப்படாட்டாலும் என்ன உண்டு? பாடுகள் உண்டு. பாடுபட்டு ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறோம், பாடுபட்டு ஒரு பெரிய டிகிரி படிச்சிருக்கிறோம் வச்சுப்போமே. அந்த டிகிரி பரலோகத்துக்கு போக சொல்ல, வா நீங்கள் இந்த டிகிரி வாங்கியிருக்கிறீங்க அப்படி எதுவும் ரிட்டர்ன்ஸ் அதில் இருக்குதா? இல்லை. ஆனால் இயேசு பாடுபட்டது பூமியில் பாடுபட்டாலும் பரலோகத்தில் அது ஒரு ரியாக்ஷன் பண்ணுது, ஒரு மாற்றத்தை செய்யுது. அப்போ நீங்களும் நானும் இந்த பூமியில் அனுபவிக்கிற பாடு பூமியோட நின்று விடக்கூடியதாக இருக்கக்கூடாது. பரலோகத்திலையும் ஒரு செயல்படக்கூடியதாய், பரலோகத்திலையும் மகிமைக்குள்ள நடத்தக்கூடியதாய், பரலோகத்திலையும் இந்த பாடு கனப்படுத்தப்படக்கூடியதாக இருக்கணும். பாடு எல்லாருக்கும் இருக்குது. இயேசுவும் அதே பாடுபட்டார். ஆனால் அவருடைய பாடு ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்து பூமியில மட்டும் செய்யல, அது பூமியில மட்டும் செய்யாம பரலோகத்திலையும் செய்து, அது இந்த காலத்துக்கு மட்டும் செய்யல, அது தலைமுறையை தாண்டியும் அந்த பாடுகளுக்கான பலன் கிடைச்சிட்டு தான் இருக்கு. அப்போ நீங்களும் நானும் ஒரு பாடுபடுகிறோம், ஒரு உபத்திரவத்தின் வழி. ஏன்னா எப்படியும் உபத்திரவம் இருக்கும், எப்படியும் நம்ம வாழ்க்கையில சில பாடுகள் உண்டு. ஆனா நீங்களும் நானும் கடந்து போகிற அந்த பாடு மகிமையாய் சந்ததியை தாண்டி தலைமுறைகளை தாண்டி அது ஏதோ ஒரு காரியத்தை செய்யக்கூடியதா இருக்க வேண்டும்.